வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் கண்டுபிடி வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்தியாவின் முதல் 24 மணி நேரம் இயங்கும் அரிசி ஏடிஎம் எங்கு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஒடிசா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரிசி ஏடிஎம் வந்து ஒரிசாவில் உருவாக்கியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஸ்மார்ட் கார்டு நம்பர், அதுக்கப்புறம் வந்து ஆதார் கார்டு நம்பர் இதெல்லாம் வந்து இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து அரிசி வரும். அதுதான். ஓகே, இதில் பாருங்கள், இதற்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா அன்னபூர்த்தி தானிய ஏடிஎம் அப்படிங்கிறது தான். இதை ஒடிசாவுடைய தலைநகரான புவனேஸ்வரத்தில் மஞ்சேஸ்வர் அப்படிங்கிற பகுதியில் தான் தொடங்கியிருக்காங்க. இதில் 5 நிமிடங்களில் 50 கிலோ உணவு தானியங்கள் வந்து கிடைக்கும். அரிசி மற்றும் கோதுமைக்கு தான் கிடைக்கும். இது 24 மணி நேரமும் விநியோகிக்கப்படும். இதனால் என்ன அப்படின்னா, இப்போ ரேஷன் கடையில் எல்லாம் வந்து அரிசிக்கு வேண்டி கோதுமைக்கு வேண்டி நெருக்கமாக இருக்காங்கல்ல, அதாவது கூட்ட நெரிசலில் இருக்காங்கல்ல, அந்த மாதிரியெல்லாம் தேவை கிடையாதுல்ல. ஏன்னா 24 மணி நேரமும் இதில் விநியோகிக்கப்படும்ல, அதனால தான். இதில் குடும்ப அட்டை அல்லது ஆதார் எண்ணை பதிவிட்டு அவங்களுக்கான அரிசி அவங்க பெற்று செல்லலாம். அடுத்தது, டிஎன்பிஎஸ்சி அமைப்பின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் எஸ்கே பிரபாகர். இவர் தான் எஸ்கே பிரபாகர். இவர் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அமைப்புடைய தலைவராக நியமனம் பண்ணியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். எஸ்கே பிரபாகரை தலைவராக நியமிக்கிறதுக்காக தமிழக ஆளுநரான RN ரவி வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காரு. இவர் 2027 ஆண்டு வரைக்கும் தலைவர் பதவியில் இருப்பார். இதற்கு முன்னாடி பொறுப்பு தலைவராக சி முனியநாதன் அப்படிங்கிறவர் இருந்தார். அவர் பணி ஓய்வு பெற்றுட்டார். அடுத்தது, அமெரிக்காவுக்கான இந்திய தூதராக பொறுப்பேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் வினய் மோகன் குவாத்ரா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கான இந்திய தூதராக வினய் மோகன் குவாத்ரா அவர்கள் வந்து வாஷிங்டனில் பொறுப்பேற்றிருக்காரு. இதற்கு முன்னாடி தரன்ஜித் சிங் சாந்து அப்படிங்கிறவர் இருந்தார். அவர் இப்போ ஓய்வு பெற்றுட்டார். இதே மாதிரி இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் யார் அப்படின்னா எரிக் கார்செட்டி. இதில் பாருங்கள், அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் அப்படிங்கிறவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க, ஆனால் அமெரிக்காவில் பணிபுரிவாங்க. அதே நேரம் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் அப்படிங்கிறவங்க அமெரிக்காவை சேர்ந்தவங்க, ஆனால் இவங்க இந்தியாவில் பணிபுரிவாங்க. ஓகே, அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கான பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. எல்லாமே தமிழ்லேயும் இங்கிலீஷ்லையும் இருக்குது. இதில் நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு தேவைப்படுற புத்தகங்கள் கூட கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2 எக்ஸாமுக்கான ஆன்லைன் லைவ் கிளாஸ் கூட நம்ம இன்ஸ்டியூட்டில் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இல்லை நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கூட இது எதிர்காலத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமாக கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணி அப்படியே கூட கிளாஸில் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, இதில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, EOS 8 செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த உள்ள ராக்கெட் எது? இதற்கான ஆன்சர் SSLV D3. இதில் SSLV இதோடைய விரிவாக்கம் பாருங்கள், ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிறது தான். அதாவது ரொம்ப பெரிய வெயிட் இருக்கிற சேட்டலைட் இல்லாமல் சின்ன வெயிட் இருக்கிற சேட்டலைட்டை லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு ராக்கெட் தான் இது. இதில் EOS 8 அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோளை வந்து விண்ணில் செலுத்துகிறாங்க. EOS அப்படின்னா எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் அப்படிங்கிறது, அதாவது புவி கண்காணிப்புக்கான செயற்கைக்கோள் அப்படிங்கிறது. இதை இந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி தான் ஏவ போகிறாங்க. இதை ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற ஸ்ரீஹரிகோட்டாவில் தான் ஏவுறாங்க. இந்த செயற்கைக்கோள் வந்து வெயிட் குறைவானது தான், ஒரு 176 கிலோ எடை தான் இருக்குது. இதோடைய ஆயுள் காலம் வந்து 1 ஆண்டு தான். இது தரையிலிருந்து 475 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற புவி தாழ்வட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட இருக்குது. இதில் மொத்தமாக 3 ஆய்வு சாதனங்கள் வந்து அனுப்புகிறாங்க. ஒன்று எலக்ட்ரோ ஆப்டிக்கல் இன்ஃப்ராரெட் பேலோட் அப்படிங்கிறது, இன்னொன்று குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் ரெஃப்ளெக்ட்ரோமெட்ரி பேலோட் அப்படிங்கிறது, அடுத்தது SIC UV டாசிமீட்டர் அப்படிங்கிறது. இந்த 3மே ககன்யான் திட்டத்திலையும் இடம்பெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது, 13வது ரீகா டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி சர்வதேச செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் இனியன். இப்போ பாருங்கள், 13வது ரீகா டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி சர்வதேச செஸ் போட்டி, இதில் வந்து சாம்பியன் பட்டம் வென்றது இனியன். இவர் நம்ம ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் ஃபிளிட்ஸ் பிரிவில் தான் சாம்பியன்ஷிப் பட்டம் வந்து வென்றிருக்காரு. இந்த போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னா லாத்வியா நாட்டுடைய தலைநகரான ரீகாவில் தான் நடைபெற்றது. அடுத்தது, வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஜெகதாம்பிகா பால். இப்போ இது வந்து என்ன குழு அப்படின்னா, இது நாடாளுமன்றத்தில் உருவாக்குவாங்கல்ல குழு, நாடாளுமன்ற குழுக்கள் அப்படின்னு நிறைய உருவாக்குவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு குழு தான் இந்த குழு. ஓகேவா? இப்போ பாருங்கள், வக் அமெண்ட்மெண்ட் பில்
இதன் அப்படின்னா வக்ஃப் வாரியம் அப்படிங்கிறது இஸ்லாமியம் தொடர்பான ஒரு வாரியம். இஸ்லாமியம் சம்மந்தமான சில முக்கியமான முடிவுகளை அவங்க தான் எடுப்பாங்க. அவங்க கீழே சொத்து இருக்கும், அதுக்கு அவங்க கீழே வந்து காலேஜஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போது வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதா அப்படிங்கிற ஒரு மசோதாவை மத்திய அரசு இப்போ அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இப்போது இதற்கு எதிராக இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் எதிர்க்கட்சிகள் எல்லாம் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இப்படி நீங்கள் ஒன்றும் அறிமுகப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி. அப்போ இதை ஆய்வு பண்ணுறதுக்காக 31 பேர் அடங்கிய குழுவை வந்து அமைச்சிருக்காங்க. இதற்கு தலைமையாக இருக்கிறவர் தான் ஜெகதாம்பிகா பால் அப்படிங்கிறவர். ஓகே, இந்த வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா என்ன சொல்லுது அப்படின்னா, வக்ஃப் வாரியத்தில் முஸ்லீம் பெண்களை இடம்பெற செய்யணும் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது முஸ்லீம் அல்லாத 2 நபர்களை உறுப்பினர்களாக செய்யணும் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி வாரிய நிலங்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கட்டாயமாக பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி வக்ஃப் நிலமா இல்லையா அப்படிங்கிறத மாவட்ட நிர்வாகம் மற்றும் நீதிமன்றங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க. இப்போ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த அமைப்பிற்கு, இந்த வக்ஃப் அப்படிங்கிற அமைப்பிற்கு அதிகாரம் குறையுதில்ல, அதனால தான் அவங்க வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நீலக்குறிஞ்சி மலர் IUCN பட்டியலில் எந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அச்சுறுத்தப்பட்ட இனம். இதில் பாருங்கள், IUCN அப்படிங்கிற அமைப்பு வந்து ரெட் புக் அப்படின்னு ஒன்று வந்து வச்சுப்பாங்க. அந்த ரெட் புக்கில் வந்து எந்தெந்த உயிரினங்களை சேர்ப்பாங்க அப்படின்னா, எதெல்லாம் அழியிற நிலைமைக்கு போகுதோ அந்தந்த உயிரினங்களெல்லாம் சேர்ப்பாங்க. இதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பிக்சரை வந்து ஒரு பூனை கூட வந்து ஞாபகம் வச்சிங்க. ஒரு பூனை இருக்குது, அது வந்து அழியிற நிலைமையில் இருக்கிற ஒரு பூனை அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அது LC, அதாவது லீஸ்ட் கான்சர்ன் அப்படிங்கிற கேட்டகரியில் சேர்த்தாங்க அப்படின்னா, இது அவ்வளவு நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, அது எப்படியாவது பொழைச்சிக்கும் எதிர்காலத்தில் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நியர் த்ரெட்டன்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட அழிய போகுது அப்படிங்கிறது தான். அடுத்தது வல்னரபிள் அப்படின்னா இது அழியிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போ ஏன்னா இதை வந்து மக்கள் வந்து வேட்டையாடுறாங்க, இல்லைனா சில விஷயங்கள்னால இது அழியிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். என்டேஞ்சர்ட் அப்படின்னா ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்ட் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். எக்ஸ்டெண்ட் இன் வைல்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வந்து காடுகளில் இல்லை. இப்போ ஒரு புலி இருக்குது, இல்லை இந்த பூனை இருக்குது அப்படின்னா, இது இப்போ காடுகளில் கிடையாது, ஆனால் வந்து ஏதாவது பாதுகாப்பு மையங்களில் அரசு அதிகாரிகள் அதை பாதுகாத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் எக்ஸ்டெண்ட் இன் வைல்டு. ஓகேவா? எக்ஸ்டெண்ட் அப்படின்னா இப்போ உலகத்திலே அது கிடையாது அப்படிங்கிறது. இப்போ இந்த வல்னரபிள், என்டேஞ்சர்ட், அப்புறம் கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்ட் இருக்குல்ல, இந்த 3மே த்ரெட்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் வருது. இப்போ இந்த நீல குறிஞ்சி மலர் இருக்குல்ல, அதையுமே த்ரெட்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் கொண்டு வச்சுருக்காங்க. த்ரெட்டன்ட் அப்படின்னா அச்சுறுத்தப்பட்ட இனம் அப்படிங்கிறது தான். ஓகே, இதில் பாருங்கள், நீலக்குறிஞ்சி இதை பற்றி பார்க்கலாம். இதோடைய பயாலஜிக்கல் நேம் என்ன அப்படின்னா ஸ்ட்ராபிலாந்திஸ் குந்தியானா அப்படிங்கிறது தான். ஓகே, இந்த நீலக்குறிஞ்சி மலர் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரும். இது மேற்கு தொடர்ச்சி மலையில் காணப்படுது. IUCN, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிற அமைப்பு அதான் இவங்களை வந்து அந்த நீலக்குறிஞ்சியை இப்போ த்ரெட்டன் ஸ்பீஷியஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் சேர்த்துருக்காங்க. IUCN அப்படின்னா இயற்கை பாதுகாப்புக்கான பன்னாட்டு ஒன்றியம் அப்படிங்கிறது தான். அழிவின் விளிம்பில் இருக்கிற உயிரினங்கள் பட்டியல், அதான் ரெட் டேட்டா புக், அதில் தான் இந்த நீலக்குறிஞ்சியை வந்து சேர்த்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த நீலக்குறிஞ்சி பற்றி சில டீட்டெயில் பார்க்கலாம். இது 3 மீட்டர் உயரம் வரைக்கும் வளரும். அதே மாதிரி 1340லேருந்து 2200 மீட்டர் உயரமான மலைகளில் இது காணப்படும். 2200 மீட்டர் உயரமான மலைகளில் கூட இது இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து என்னென்ன ஆபத்துகள் வருது அப்படின்னா, தேயிலை தோட்டங்கள் அமைக்கிறதுக்காக இதை அழிக்கிறாங்க. ஏன்னா தேயிலைனால காசு வருது, இதனால காசாக வருது அப்படின்ற மாதிரி வந்து இதை அழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மரங்கள் வளர்க்குறாங்க. மரங்கள் அப்படின்னா ஏதோ இயற்கைக்கு சார்ந்த மரங்கள் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இந்த சந்தன மரம், அதுக்கப்புறம் வந்து செம்மரம், இந்த மாதிரி சில மரங்கள், அதுக்கப்புறம் வந்து கட்டில் செய்கிறதுக்கு, பீரோ செய்கிறதுக்கெல்லாம் சில மரங்கள் வளர்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி தேக்கு, அந்த மாதிரி எல்லாம் மரங்கள் வளர்க்குறதுக்கு இதை அழிக்கிறாங்க. ஓகே, அடுத்தது நகரமயமாக்குதல், அதாவது இது எல்லாத்தையும் அழிச்சிட்டு அங்கே வீடு கட்டுறது, அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்னால இதற்கு ஆபத்து வருது. இது மட்டும் இல்லாமல் யூகாலிப்டஸ் மற்றும் கருப்பு வாட்டல் ஆகிய வெளி இனங்கள்னாலையும் இது வந்து பாதிக்கப்படுது. அடுத்தது, தற்போது பரிசோதனை செய்யப்பட்ட கௌரவ் என்பது என்ன? இதற்கான ஆன்சர் வெடிகுண்டு. இது ஒரு வெடிகுண்டு. இது பார்த்திங்க அப்படின்னா இந்திய விமானப்படையுடைய Su-30 MKI அப்படிங்கிற விமானத்தில் செலுத்தி அது அவங்க ஒரு டார்கெட்டை தாக்குற மாதிரி பிளான் பண்ணி அது கரெக்டாக தாக்கி அது வந்து அந்த இலக்கை வந்து அழித்துட்டு. இது பாருங்கள், இது வந்து 1000 கிலோ எடை கொண்டது. இது 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இலக்கை வந்து துல்லியமாக தாக்கிடுச்சு. இதை பரிசோதனை பண்ணது DRDO அப்படின்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தான்.
இதை எங்கே பரிசோதனை பண்ணாங்க அப்படின்னா ஒடிசா கடற்கரை பகுதியில் தான் பரிசோதனை பண்ணாங்க. இதை உருவாக்கின அமைப்பு ஹைதராபாத்தில் இருக்கிற இமாரத் ஆராய்ச்சி மையம். அடுத்தது, இந்தியா எந்த நிறுவனத்திடமிருந்து P-8I நிறுவனங்களை P-8I விமானங்களை வாங்கியது? இதற்கான ஆன்சர் போயிங். அமெரிக்காவை சேர்ந்த போயிங் நிறுவனத்துக்கிட்ட தான் நம்ம இந்தியா வந்து P-8I அப்படிங்கிற விமானங்களை வாங்கியிருந்தோம். இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறது தான் இந்த P-8I அப்படிங்கிற விமானங்கள். ஓகே, இது வந்து நம்ம இந்திய கடற்படைக்காக ரோந்து பணிக்காக தான் வாங்கியிருந்தாங்க. இப்போது இந்தியாவுடைய AI இன்ஜினியரிங் சர்வீசஸ் அப்படிங்கிற நிறுவனத்து கூட அமெரிக்காவுடைய போயிங் நிறுவனம் வந்து கை கோத்துருக்காங்க. இதற்காக அப்படின்னா நம்ம இந்தியாவில் இந்திய கடற்படை சேவையில் இருக்கிற 12 P-8I விமானங்களுக்கு இந்தியாவில் சீரமைக்கிற சேவைகளை வழங்குறது தான். அதாவது இப்போ இதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னா அதை கொண்டு அமெரிக்காவில் போய் போயிங் நிறுவனத்துக்கிட்டேயே வந்து சீரமைக்க வைக்க வேண்டாம். அந்த நிறுவனமும் AI இன்ஜினியரிங் சர்வீஸ் நிறுவனம் சேர்ந்து இந்தியாவிலேயே அதை சரி பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். ஓகே, அப்போ இதோடைய அடிப்படையில் இந்தியாவில் முதல் முறையாக P-8 விமானத்துடைய தரை இறங்குற கியரை வந்து மாற்றியிருக்காங்க. அடுத்தது, பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் சின்னம் எது? இதற்கான ஆன்சர் ஃப்ரீஜஸ். இது முக்கியமானது. நம்ம வந்து பாரிஸ் ஒலிம்பிக் சம்மந்தமான டீட்டெயில் எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் அதை வந்து பாருங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஃப்ரீஜஸ் அப்படிங்கிறது பிரெஞ்சு குடியரசு கூட தொடர்புடையது. பாரிஸ் ஒலிம்பிக்குடைய சின்னம் அப்படிங்கிறது இந்த ஃப்ரீஜஸ் அப்படிங்கிறது தான். ஃப்ரெஞ்சுடைய சிவப்பு தொப்பியை தான் இது வந்து குறிக்குது. இந்த பிக்சரில் பாருங்களேன், ஃப்ரெஞ்சுடைய விடுதலை, அதாவது ஃப்ரெஞ்சு குடியரசு உருவாகிட்டு இருக்கும்போது இந்த தொப்பி வந்து எல்லாருமே போட்டிருந்தாங்க. அதாவது ஃப்ரெஞ்சு குடியரசு வேணும் அப்படிங்கன்னு விரும்புகிறவங்க இந்த தொப்பியை போட்டிருந்தாங்க. இப்போ இந்த லோகோவை பாருங்கள், கிட்டத்தட்ட அதையே மாறி உருவாக்கியிருக்காங்கல்ல, அதுதான் இது. ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ நடைபெற்றது கோடைக்கால ஒலிம்பிக் போட்டி. பாரிஸில் நடைபெற்றது கோடைக்கால ஒலிம்பிக் போட்டி. அதுக்கு அடுத்தது பாரிஸில் பேராலிம்பிக் போட்டி நடைபெறுது. இது மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டி. அதுக்கும் இதுக்கும் ஒரே சின்னம் தான். ஆனால் இதில் வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த காலில் பாருங்களேன், இந்த இடது பக்கத்தில் இருக்கிறது கோடைக்கால ஒலிம்பிக், வலது பக்கத்தில் இருக்கிறது வந்து பேராலிம்பிக். இந்த காலில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சின்னதாக வந்து ஒரு மிஷின் மாதிரி வச்சுருக்காங்கல்ல, அதாவது மாற்றுத்திறனாளிகளுடைய கால் எப்படி செட் பண்ணுவாங்க அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்கல்ல, அதுதான் வித்தியாசம். ஓகே, அடுத்தது, இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான 14வது பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கை கூட்டுக்குழு இப்போ வந்து கூட்டுக்குழு கூட்டம் இப்போ நடைபெற்றது. எங்கே அப்படின்னா டெல்லியில் தான் நடைபெற்றது. அடுத்தது, 2036வது ஆண்டுக்குள்ளாடி இந்தியாவுடைய மக்கள் தொகை 152.2 கோடியை எட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2012வது ஆண்டு பெண்களுடைய விகிதம் வந்து 48.5% தான். அதாவது இப்போது பாதி இருக்கணும்ல, அதாவது 50% ஆண்கள் இருக்காங்க அப்படின்னா 50% பெண்கள் இருக்கணும்ல. ஆனால் பெண்களுடைய விகிதம் வந்து குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 2036வது ஆண்டு பெண்களுடைய விகிதம் வந்து 48.8% அதிகரிக்கும், ஒரு 0.3% வந்து அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2011வது ஆண்டில் 1000 ஆண்களுக்கு 943 பெண்கள் இருந்தாங்க. அதுவே 2036வது ஆண்டில் 1000 ஆண்களுக்கு 952 பெண்கள் இருப்பாங்க. அப்போ கொஞ்சம் கூடுதலாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 9 பெண்கள் வந்து கூடுதலாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டது யார் அப்படின்னா, புள்ளி விவரங்கள் மற்றும் திட்ட செயல்படுத்துதல் துறை அமைச்சகம், நம்ம மத்திய அமைச்சகம் தான் இது. இதுவரைக்கும் நம்ம உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் பார்த்துருப்போம். அதே மாதிரி ஐநா சபை என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் ரிப்போர்ட் பார்த்துருக்கோம். ஆனால் அது எல்லாத்தையும் விட இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். தேசிய நூலக தினம், இது ஆகஸ்ட் 12ஆம் தேதி. அரங்கநாதன் அவருடைய பிறந்த தினம் தான் இது. இந்திய நூலகத்தின் தந்தை அப்படின்னு ரங்கநாதன் அப்படிங்கிறவர் தான் சொல்கிறாங்க. ஓகேவா? அரங்கநாதன் கிடையாது, ரங்கநாதன். ஓகே, அடுத்தது உலக இடது கை பழக்கம் உடையவர்கள் தினம், இது ஆகஸ்ட் 13ஆம் தேதி. உலக மக்கள் தொகையில் 10% இடது கை பழக்கம் உடையவங்க தான். இடது கையில் தான் எழுதுவாங்க, இடது கையில் தான் சாப்பிட்றது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நிறைய பெற்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது இயல்பானது தான் அப்படின்னு தெரியாமல் இந்த இயல்புக்கு மாறாக அவங்கள செயல்பட தூண்டுறாங்க. நீ இடது கையில் எழுதக்கூடாது, இடது கையில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அடிக்கிறாங்க. இதனால் அவங்க வலது கைக்கு வந்து பழகுறாங்க. இதன் மூலமாக அவங்க மூளையில் கூட பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அடுத்தது பிரிவினை துயரங்கள் தினம், இது ஆகஸ்ட் 14ஆம் தேதி. பார்ட்டிஷன் ஹாரர் ரிமெம்பரன்ஸ் டே. என்னாச்சு அப்படின்னா 1947வது ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கப்பட்ட போது இழந்த உயிர்களை நினைவு கூற விதமாக தான் இந்த தினத்தை வந்து கடைபிடிக்கிறாங்க. 2021வது ஆண்டு தான்
மத்திய அரசு இந்த தினத்தை அறிமுகம் பண்ணியிருந்தாங்க? ஓகே, இன்னும் ரிவிஷன் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் 24 மணி நேரம் இயங்கும் அரிசி ஏடிஎம் எங்கு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஒடிசா. அடுத்தது, டிஎன்பிஎஸ்சி அமைப்பின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் எஸ்கே பிரபாகர். இப்போ உங்களுக்கான கேள்வி, இப்போ ரீசெண்டாக யூபிஎஸ்சி அமைப்புடைய தலைவராக ஒருத்தங்களை நியமனம் பண்ணியிருந்தாங்க. அவங்க பேர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, அமெரிக்காவுக்கான இந்திய தூதராக பொறுப்பேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் வினய் மோகன் குவாத்ரா. அடுத்தது, EOS 8 செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த உள்ள ராக்கெட் எது? இதற்கான ஆன்சர் SSLV D3. அடுத்தது, 13வது ரீகா டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி சர்வதேச செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் இனியன். அடுத்தது, வஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதாவை ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஜெகதாம்பிகா பால். அடுத்தது, நீலக்குறிஞ்சி மலர் IUCN பட்டியலில் எந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அச்சுறுத்தப்பட்ட இனம். அடுத்தது, தற்போது பரிசோதனை செய்யப்பட்ட கௌரவ் என்பது என்ன? இதற்கான ஆன்சர் வெடிகுண்டு. அடுத்தது, இந்தியா எந்த நிறுவனத்திடமிருந்து P-8I விமானங்களை வாங்கியது? இதற்கான ஆன்சர் போயிங். அடுத்தது, பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் சின்னம் எது? இதற்கான ஆன்சர் ஃப்ரீஜஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி IAS அகாடமியில UPSC, TNPSC Group 1, Group 2 மற்றும் TNPSC சிவில் ஜட்ஜ், APP எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.